உங்களுக்கு தெரியுமா, என் உணவு நான் சொல்லும் விலையில். மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். மை ஃபுட் மை பிரைஸ். அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க. ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். சொல்லுங்கண்ணா. தலைவர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தலைவர் 100 ஆண்டு காலம் நல்லபடியாக இறைவன் அருளால் நல்லபடியாக ஆரோக்கியமாக அற்புதமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். அது எங்களுக்கு ரசிகர்களாகிய எங்களுடைய விருப்பம், இறைவனுடைய பிரார்த்தனையும் அதை நாங்கள் பண்ணுறோம். 2026 தலைவர் இல்லாமல் நிச்சயம் தமிழ்நாட்டில் அரசியல் கிடையாது. 2026 உறுதியாக அவருடைய பங்களிப்பு இருக்கும் அந்த இறைவன் அருளால் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா மக்கள் மன்றம் ஆரம்பித்து அவர் ஒரு சில உடல்நிலை காரணமாக அதை வேணான்ட்டு வெளியே அந்த அரசியல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் அப்போ சொல்லியிருக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய நல்ல திட்டங்கள் 5 ஆண்டு காலம் இருக்குது ஆட்சிக்கு. அந்த 5 ஆண்டு காலத்தில் நான் சொல்கிற திட்டம் 3 ஆண்டுக்குள்ளே நிறைவேற்றினா அந்த ஆட்சியை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறார். அந்த நல்ல திட்டத்தை அவர் மனசில் இருக்கிற அந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவர் மனசில் உள்ள என்ன நினச்சிருக்காரோ, என்னென்ன திட்டம்லாம் வச்சுருக்காரோ, நதிநீர் இணைப்பு வரைக்குமே என்னென்ன திட்டம் செயல்பட்டு வச்சுருக்காரோ அதை செயல்படுறதுக்கு அவர் வரலைனாலும் அவர் சார்பாக யாராவது ஒரு நபர், அவர் யாரை கை காட்டுறாரோ அந்த நபர் தமிழகத்தில் வெற்றிட இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்தணும். இந்த மக்கள், தமிழக மக்களுக்கு அவரால் ஒரு நல்ல ஒரு விடிவுகாலம் வரணும். அது அவரால் கண்டிப்பாக முடியும். அவர் இல்லாமல் ஆட்சி 2026 இருக்கக்கூடாது. அந்த திட்டத்தை யார் மூலியமாக அதை அவர் செயல்படுத்தி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ரசிகர்களாகி எங்களுக்கு எந்த பதவி, நாங்கள் மந்திரி பதவி கேட்க வரல, MLA பதவி, எந்த தலைவர், ஒரு சாதாரண ரசிகனாக தொண்டனாக இருக்கும். அவர் கை காமிச்சா நாங்கள் உழைக்க தயார், உழைக்கிறோம், இன்னமும் உழைச்சிட்ருக்கோம். இன்னும் அவருக்காக, அவருடைய பேர் புகழுக்காக நாங்கள் உழைச்சிட்டு தான் இருக்கோம். எந்த விதமான பிரதிபலனும் இது வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. அவர் கண்டிப்பாக இந்த மக்களுக்கும் ரசிகர்களாகி கோடான கோடியுடைய ரசிகர்களுடைய சக்தியை அவர் வீணாக்கக்கூடாது. என்னுடைய அன்பான தலைவருக்கு இந்த நேரத்தில் அவர் பிறந்தநாள் டைமில் நான் அவருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இவங்களுக்கு எல்லா பலமும், அசுர பலமும் நமக்கு இருந்து அந்த பலத்தை வீணாக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் நல்லதுக்காக தான் கூப்பிட்றோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் அரசியலுக்கு நீங்கள் தனியாக வாங்க, புதுசாக கட்சி அறிவி நாங்கள் சொல்லவே இனிமேல் சொல்லவும் மாட்டோம். நீங்கள் ஒரு கட்சிக்கு, ஒரு நபருக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கணும். எங்களுடைய அன்பா, நான் என்னுடைய அப்பா மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு போகிறோம். தலைவனாக மட்டும் பார்க்கல, எங்களுடைய அப்பா மாதிரி பார்க்குறோம். அது இறுதி எங்களுடைய மூச்சு வரைக்கும் நாங்கள் அவரோட தான் இருப்போம். வெளியில் எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம். போகக்கூடிய சூழ்நிலைகள், அரசியல் நாங்கள் எங்களுக்கு ஆன்மீகமே போதும். அதுவே எங்களுக்கு சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் எல்லாம் நம்பி இருந்தாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் செய்வார் அப்படின்னு மனசால நம்பினாங்க. அது பொய்யா இருக்கக்கூடாது. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே இது வரைக்கும் பொய்யானதான் சரித்திரம் கிடையாது. ஆனால் நான் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறது ஒன்று மட்டும்தான் இது வரைக்கும் மக்கள் இடத்துல தப்பாக பேசிக்கிறாங்க. வரவே வேண்டாம், வராமையே நம்மளால் அரசியல் பண்ண முடியும். அதுவும் எங்கள் தலைவரால் கண்டிப்பாக முடியும். அதை நிச்சயமாக உட்கார்ந்த இடத்துல அவரால் செயல்படுத்த முடியும். நீங்கள் செயல்படுத்துங்க. அந்த ஆண்டோடைய அருளால் 2026 நீங்கள் நினைக்கிற சிந்தனைகள், நீங்கள் நினைக்கிற செயல் அத்தனையும் வேறு ஒரு மூலியமாக செயல்படுத்தணும்னு அன்பான வேண்டுகோள் நேரத்தில் நான் தலைவர் கேட்கிறேன். ஓகே. சேலம் மாவட்ட கனகராட்சி. இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.